உலகெங்கிலும் வாழும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித் தலைவர் ரசிகர்களுக்கு இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். பாருங்க, நீட் தேர்வை கொண்டு வந்ததே இவங்க தான், மாண்ட கட்சி. இந்த மாண்ட கட்சி கொண்டு வந்துட்டு அப்பெல்லாம் ஆதரிச்சுட்டு என்ன சொல்றாரு, நீட்டை ஒழிப்பேன்னு ரகசியம். அந்த ரகசியம் எனக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. நான் விட்டேன். எங்க அண்ணன் முதலமைச்சரான பிறகு இந்த நீட்டு தேர்வு இருக்காது, தமிழகத்தில் மதுவிலக்கு, ஒரு சொட்டு மது கூட இருக்காது, விதவைகள் அதிகமாக உருவாக மாட்டாங்க, என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் பண்ணீங்க. இன்னைக்கு உங்களுடைய யோகிதை பூரா வெளியே வந்துருச்சு. உங்களுடைய யோகிதை பூரா வெளியே வந்துருச்சு. ஏன் இன்னும் வந்து மக்கள்கிட்ட தோத்துட்டீங்க? தோத்ததுக்கு காரணம் ஏதோ புலம்பிட்டு இருக்கிறீங்க. சரி, இப்போ மாணவர்கள் இந்திய நாடு அளவில் போராடுறாங்க. எதுக்கு போராடுறாங்க? நீட்டு தேர்வு வேண்டான்னு போராடினாங்களா? முதல் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நீட் தேர்வு வேண்டாம் போராடினாங்க அவங்க. நீட் தேர்வில் இந்த மாதிரி வினாத்தாள் லீக் ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து இதை ஏன் தட்டி கேட்கல? இதுக்கு காரணமாக இருந்தவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு பொறுப்பேற்று கல்வி அமைச்சர் ராஜினாமா. ஏதோ ஒரு காரணம். இதுக்கு பணம் எங்கேருந்து வந்தது, எது வெளிநாட்டுக்காரன் உள்நாட்டுக்காரன், இது ஜாதி கலவரம், எது வேணாலும் பேசுங்கய்யா. இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களால் என்ன செஞ்சாலும் சரி, இங்கே எல்லாம் கலவரத்தெல்லாம் உங்களால் கொண்டு வர முடியாது. எல்லாரும் இன்னைக்கு அடிச்சுக்கோ, நாளைக்கு சேர்த்துக்கோ, அது அடுத்த பக்கம் இருக்கட்டும். இதில் என்னடான்னா, ரஞ்சித்னு டைரக்டர் வந்து பேசுகிறாரு, 8 தலித் அமைச்சர்கள் நீங்கள் போட்டால் போதுமா? யாராவது வந்து தலித்து மக்களை வந்து சந்திச்சு பேசுனாங்களா? உரிமைக்காக குரல் கொடுத்தாங்களா? என்னையா பிரச்சனை? முதல் தலித் மக்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை வந்தது? நீ போய் பார்த்தியா? ரஜினிகாந்த் படத்தை 2 படத்தை டைரக்ட் பண்ணியாச்சு. நீ என்ன பெரிய ஆளா? நீ மக்கள்லாம் காரி துப்புறாயா உன்ன? இது வரைக்கும் என்னையா பண்ண? இந்த 5 வருஷம் என்ன பண்ண? நீட் தேர்வில் எத்தனை பேர் தூக்கு போட்டு செத்து போனாங்க? அப்பெல்லாம் நீ என்ன பண்ண? அவன் கேட்குறான். இது நான் என்னுடைய கருத்தே இல்லை. இப்போ ஃபேஸ்புக்கில் பார்க்கறது தொகுப்பு தான் நான் இப்போ பண்ணுறேன். நீட் தேர்வு ரத்து செய்ய முடியாதுன்னு மாண்ட கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர், அதான் முன்னாள் எம்பி, இப்போ எம்பி ராசா என்ன சொன்னார்? நான் எல்லா சரித்திர வழிகளையும் ஓட்டை போட்டு பார்த்துட்டேன், பைனாகுலர் பார்த்துட்டேன், இந்த ஜென்மத்தை முடியாதுன்னு சொன்னார்ல. அந்த ஆள் மேலே எவனாவது ஒருத்த கூட்டு பண்ணீங்களா? ஏன்னா டெம்மையை கழட்டி போடுவான். 1,75,000 கோடி எப்படி ஊழல் பண்ணி யாரு காசு கொடுத்தேன்னு சொல்லி போடுவான். அதானே அந்த பையன் தானே? ராசா எடுத்து உங்களால் பேச முடியுமா? ராசா தான் சொன்னாரு நீட்டு எந்த காலத்திலையும் ஒழிக்க முடியாதுன்னு. அவரை கேளு, ஏன் ஒழிக்க முடியாதுன்னு சொன்னேன்னு. முன்னாள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அந்த ரகசியம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். வக்கம், மானம், சூடு, சொரணை எதை இருந்தா சொல்லி தொலையா அந்த ரகசியத்தை? என்னையா நல்ல ஆட்சி ஒன்று நடந்துட்டு இருக்குன்னா உடனே 1000 பேர் புறப்பட வேண்டியது. இதுக்குன்னு பணத்தை எல்லாத்து கையில கொடுக்க வேண்டியது. லட்சம் பேர் எங்க பின்னாடி கோடி பேர் இருக்காயா? கோடிக்கணக்கான பேர் பின்னாடி இருக்கான். நீங்க ஆயிரக்கணக்கான பேர் இந்த எல்லாம் இந்த நாட்டை கெடுக்கணுங்கிறதுக்காக லஞ்சம் வாங்கினவன், அக்கிரமம் பண்றவன், கொலைகாரன், கொள்ளக்காரன், கஞ்சா விற்கிறவன், போதைகளை நாட்டில் பரப்புறவன், இவங்க தான் யார்? சாதிக்கு பார்த்தமில்ல, போதை கடத்தல் மன்னன் சாதிக்கு அயலக செயலாளர், திராவிட திருட்டு திமுகவின் அயலக செயலாளர். உடனே அவரை நாங்கள் கட்சி விட்டு நீக்கிட்டா போதுமா? அந்த ஆள் யார் கூட்டு வந்து விட்டா? அது ஒரு இயக்குனர். எல்லாத்துக்கு சினிமாவை டைரக்ட் பண்ண சொல்றான்னா நாட்டையே டைரக்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டியது. இந்த 5 வருஷம் எங்க போனான்னு தெரியாது. திருட்டு திமுக நடக்கும் போது இதே பிரச்சனை தானே. நீட்டில் செத்தல நிறைய பேர், அன்னைக்கெல்லாம் எங்க போனீங்க? இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பழைய காலம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இனிமேல பருப்பு வேகாது தம்பி. எல்லா தம்பிகளுக்கு தான் சொல்றேன், இது வேகாது. தளபதி, புரட்சி தலைவர் வழியில் புரட்சி தளபதி ஆட்சி நடக்குது. உங்களால ஒன்றும் ஆட்ட முடியாது. யாபத்தில் வச்சுக்கோங்க. டிவியை திறந்தா போதும், அநியாயத்துக்கு என்னென்ன வார்த்தை, என்னென்ன பொய், எத்தனை புரட்டு.
ஏதாவது உண்மை செய்தி வருதா? கரப்பாம்பூச்சி ஏன் பேரை பாரியா, கரப்பாம்பூச்சி நினைக்கிறேன். ஒரு நல்ல பேர் கிடையாது உலகத்தில். போராட்டம் அதுக்கு உடனே இப்பெல்லாம் பேட் பாய்ஸ் பேடு கேர்ள்னு ஒரு படம் வந்துருக்கு. நல்ல நல்ல சிந்தனையை உருவாக்குற புரட்சி தலைவர் வழியில் வந்தவங்க நாங்கள்லாம். இதுக்கெல்லாம் நாங்கள் இது பண்ண மாட்டோம். அவங்க மாணவர்கள் அப்படிங்கிற பேரில் சில வன்முறையாளர்கள் உள்ளார பூந்து இந்த ஒரு மாதத்தில் என்னென்ன கெடுக்கணும்னு பார்த்தீங்க, அது முடியல. உடனே இங்கே இருந்துக்கிட்டு உடனே இங்கே நீட் தேர்வில் மிகப்பெரிய வெற்றியா? யாருக்கே வெற்றி? இப்போ என்ன தமிழக முதலமைச்சர் சொன்னாரா நீட்டை ஆதரிக்கிறேன்னு ஏதாவது சொன்னாரா? நீங்களா ஒன்று பேசிக்க வேண்டியது. அவர் பேச மாட்டேங்கிறார், அவர் பேசினா தான் அதை ஓடி போயிடுறீங்கலாம். அது ஏற்கனவே சொன்ன ஜோக்கு தான். இனிமேலாம் நீங்கள்லாம் உங்களுக்கு சொன்ன ஏதாவது வாழ்க்கையில் அதான் செல்ஃபோனில் பிடிச்சாலும் சரி, கேமராவில் பிடிச்சி இப்போ பேசணுமே. தமிழ்நாட்டில் விதவைகள்லாம் அதிகமாக போயிட்டு இருக்காங்க. ஒன்றும் தெருவில் நடக்க முடியல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கனிமொழி தாய் அம்மா அவர்களே, திருப்பி அடுத்தது போன பிரிவில் நான் சொன்னேன், தீர்ந்து போச்சா? சொன்னதுக்கு முதல் மன்னிப்பு கேளுங்க. நீங்களாம் மன்னிப்பு கேளையா? இந்த நாட்டை கெடுத்து குட்டிச்சவராக்கணுக்கு புரட்சி தலைவரால திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது 1967. புரட்சி தலைவரால கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர் ஆனார். புரட்சி தலைவர் 72 கட்சி ஆரம்பிச்சிருந்து அவர் இறக்கிற 1987 வரைக்கும் இந்த திருட்டு திமுக ஆட்சிக்கு வர முடியல. இடையில இந்திரா காந்தி அம்மாவோட கூட்டு சேர்ந்து பாராளுமன்றத்தில் தோக்கடிச்சிங்க. அடுத்து வச்ச சட்டசபை 1980 தனியா நின்று ஜெயிச்சு வந்தாரியா நம்ம தம்பி தளபதி விஜய் மாதிரி. என்னையா உங்களால பண்ண முடிஞ்சது? திருப்பி அவரெல்லாம் மறைஞ்சிட்டாங்க. நாங்கெல்லாம் நல்ல தலைவர் இல்லாம ஏங்கிக்கிட்டு கிடந்தோம். இன்னைக்கு தம்பி தளபதி விஜய் அவர்கள் வந்தாரு. 9 முறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்ச செங்கோட்டையனே போனாரு. அவர் பேச்சை கேட்டு சில பேரெல்லாம் அப்பயே போயிருந்தாங்கன்னா ஏடிஎம்கே கம்ப்ளீட்டாவே இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் ஏன்னா ஏடிஎம்கேல இருந்த அமைச்சர்கள்லாம் திருட்டு திமுக அளவுக்கு கொள்ளாடிக்காதவங்க. அப்படிதான், அவ்வளவுதான் சொல்லலாம் என்னால. இவங்கெல்லாம் திருட்டு திமுக எடுத்துக்கிட்டா முன்னாள் அமைச்சர்களுடைய சொத்து பூரா கணக்கு பார்த்தா போதும். திமுகவுடைய சொத்து பார்த்தா இந்திய நாட்டுக்கே பணப்பற்றாக்குறை வர. இது பல முறை பல பேர் பதிவு பண்ணாதான் நான் பதிவு பண்றேன். மொத்த சொத்தையும் திருட்டு திமுக நம்ம பறிமுதல் செய்யணும், அரசாங்கம் எடுக்கணும். அப்பதான் இந்த நாடு உருப்படியாகும். இவங்க இந்த பணத்தை கெட்ட வழியில போறக்கூடிய ஆட்களுக்கு பணத்தை கொடுத்து சமுதாயத்தை கெடுக்கக்கூடியதான் இந்த மாண்ட கட்சிகள். இதுக்கு முதல் ஒரு முடிவு பண்ணியே ஆகணும். எப்படி உனக்கு இத்தனை கோடி பணம் வந்ததுன்னு கேட்கணும். 1000 கோடி 5000 கோடி சம்பாதிக்கக்கூடிய தொழில்கள் எல்லாமே அரசுமையாக்கணும். மேல காத்த விலை பேசுற காலம் இது வந்துருச்சுன்னு தெரியுது இல்ல? அப்ப எதுக்கு அந்த இதை இத்தனை இது செல்போனா டோட்டலி கவர்மெண்ட், இது மீடியாவா கம்ப்ளீட் கவர்மெண்ட். அதுல தனியார் சேனல் நடத்து. நீ கவர்மெண்ட் கிட்ட 2 மணி நேரம் டைம் வாங்கி நடத்தியா நீ? அப்பதான் உங்களுக்கு 24 மணி நேரம் ஒரு நேரையா போட சொல்றேன். சினிமாவில் போய் 2 மணி நேரம் காசு கொடுத்து உட்காந்துட்டா கதை பேசுறீங்கல்ல. ஆஹா, எல்லா அமைச்சர்களும் சினிமா 24 மணி நேரம் சினிமா ஓடிட்டு இருக்க. அதை தடை பண்ண முடிஞ்சதா உங்களால? ஆரம்பத்தில் சன் டிவி 1000 பேர் 6 மணியில சாயந்தரம் ஆரம்பிச்சு 10 மணியோட க்ளோஸ் பண்ணாங்க. அப்பயே பெரியவங்க எல்லாம் சொன்னாங்க இது தப்பு, வீட்டுக்குள்ள சினிமா வருது, இது பெரிய ஆபத்துன்னாங்க. கேட்கல. அப்புறம் அடுத்தடுத்து 12 மணி வரைக்கும் பண்ணான். விடிய விடிய அப்புறம் 24 மணி நேரமும். நீங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு பொதுமக்கள் டிவி முன்னாடியே உட்காந்துட்டு இருக்கணும். அவன் வேலை வெட்டி பார்க்க கூடாது, அவனுக்கு நல்ல சிந்தனை வரக்கூடாது. அவனுடைய சிந்தனைகளை பூராம நீங்களே கொண்டு போகணும். நீங்க உங்க போக்குலயே போகணும். எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி கெடுப்பீங்க? மக்கள்லாம் இன்னைக்கு விழிப்புணர்ச்சி, அதான் விசில் புரட்சி வந்துருச்சு. உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. பொதுமக்களே, இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த சில பேரெல்லாம் எப்படி எப்படி பேசுறான், இந்த கூட்டத்தை பயன்படுத்தி தனது கட்சிக்கு எப்படி ஆதரவு பண்ணாங்கிறதெல்லாம் நீங்களா பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் வரக்கூடிய இடைத்தேர்தல்ல இவங்களுக்கு சரியான பதில் கொடுக்கணும். இவங்கெல்லாம் டெபாசிட்டே வாங்கக்கூடாது. இனிமேல் இந்த மாண்ட கட்சிகளாவே புதைச்சல்லாம், அப்புறம் எரிச்சல்லாம், எல்லாமே வேலை பண்ணிடலாம்.
அதனால தயவு செய்து இந்த மாதிரி பொய் பிரச்சாரங்களுக்கு மாணவர்களே நீங்களாம் ஏமாந்துறாதீங்கன்னு இது இது ஒரு விழிப்புணர்வு பதிவு. உலகமெங்கு வாழும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித் தலைவருடைய ரசிகர்கள் பக்தர்களுக்கு இடையே மீண்டும் ஒரு முறை வணக்கம். புரட்சித் தலைவர் வழியில் சமதர்மம் சமுதாயம் படைப்போம், இயன்றவரை செய்வோம் ஏழை எளிய மக்களுக்கு. புரட்சித் தலைவர் வழியில் தளபதி புரட்சித் தளபதி விஜய் ஆட்சி நல்லாட்சி பல்லாண்டு வாழ்க, இன்று போல் என்று வாழ்க. புரட்சித் தலைவர் நாமும் வாழ்க.